நீதியையும் நேர்மையும் நிலைநாட்ட பிறந்தவங்க அப்படின்னு கூட இந்த ராசிக்காரங்களை சொல்லலாம். அந்த நீதி நேர்மையை நான் கொடுப்பேன், நீயும் கொடுக்கணும், அதே மாதிரி தான் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த துலா ராசி என்பவர்களை சொல்லலாம். நினைத்ததை சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி. தராசு தான் உங்களுடைய ராசி திண்ணம். அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே அந்த தராசு போல் நியாயமாக இருக்கணும். எந்த பக்கம் கரெக்டாக இருக்கோ அதற்கு தகுந்தாற் போல தான் ஒவ்வொரு விஷயத்துலையுமே துல்லியத்தை எதிர்பார்க்கக்கூடியவங்களா இந்த துளாராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். நேர்மையாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீதி எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் நிற்கக்கூடியவங்களா இந்த துளாராசி என்பவர்கள் இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது, எந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைப்போகுது, எந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக அமைப்போகுது, எந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுலையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த துளாராசி என்பவர்கள் எப்பவுமே எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போக தெரிந்தவங்க. பேச்சாற்றல் உங்களுக்கு அதிகம். அதோட கூட நல்ல ஒரு இளமையான தோற்றத்தில் உள்ளவங்களாக இந்த துளாராசி என்பவர்கள் இருப்பாங்க. ஏன்னா அங்கே ஆளக்கூடிய கிரகம் சுக்கிரன். அவரும் இந்த காலகட்டத்தில் பயிற்சியாக இருக்கிறதுனால நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் இது அப்படின்னே சொல்லலாம். அதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்ததுனாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இந்த பயிற்சியை பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 8:30 மணிக்கு இந்த சனி பயிற்சியானது நடைபெற போகுது. தன்னுடைய சொந்த ராசியான கும்ப ராசியிலிருந்து பயிற்சியாகி நீர் ராசியான மீன ராசிக்கு, குருவுடைய ராசிக்கு சனி பகவான் பயிற்சியாக போகிறார். இதனால் என்னென்ன மாற்றங்களை நம்மளுடைய துளாராசி என்பவர்கள் சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ஏன்னா நம்மளுடைய துளாராசிக்கு 6ஆம் பாவத்தில் வரக்கூடியதான் இந்த மீன ராசி. ரோக சனியாக நம்மளுடைய துளாராசிக்கு வரும்போது கடனால் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு அந்த கடனிலிருந்து விடுவு காலம் கிடைக்க போகுது. நோயினால் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு அந்த நோயில்லா வாழ்க்கை இனி கிடைக்க போகுது. எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருந்தது இல்லையா அந்த துளாராசி என்பவர்களுக்கு, அந்த எதிரிகளுடைய தொல்லையிலிருந்து ஒரு விடுவு காலம் கிடைக்க போகுது. இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது நம்மளுடைய துளாராசி என்பவர்களுடைய வாழ்க்கையே மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். கடனிலிருந்து ஒரு விடுவு காலம் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த துளாராசி என்பவர்களுக்கு அமையும். உங்களுடைய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாக அமையும். யோகமான சனி பயிற்சியாக தான் இந்த சனி பயிற்சியாக பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். இந்த துளாராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். கடனெல்லாம் அடைச்சிட்டு புதுசாக நகை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது, வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்குது, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த ஏற்கனவே காப்பீட்டு போட்டவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அந்த காப்பீட்டு முதிர்வு பெற்று அந்த பணம் கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சனி நல்ல ஒரு நிலையில் இருக்கிறார். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும். அதே மாதிரி மருத்துவ ரீதியாக சின்ன சின்ன செலவுகள், தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் சரியாக கூடிய வாய்ப்புகள் இந்த துளாராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஒரு சிலருக்கு பதவியில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரலாம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிரனும் இந்த காலகட்டத்தில் உச்சமடைந்து அமர்ந்திருக்கிறதுனால உங்களுடைய திறமைக்குன்னு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். சுகஸ்தானத்தில் அமரும் போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தோட அதிபதி சனி பகவான் அதே இடத்துல இருக்கும்போது நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். மற்றவங்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் சரியாகும். மன ரீதியாக கொஞ்சம் குழப்பங்களும் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடைஞ்சல்களையும் சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக அமைந்திருக்கு. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றியாக அமையும். ஏன்னா வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு சுகஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், சனி, ராகு, செவ்வாய் இந்த கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இருக்குது. பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகமாக இருக்கிறார். தொழில் ஸ்தானத்தில் சந்திரன், லாபஸ்தானத்தில் கேது என கிரக அமைப்புகள் இந்த துளாராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமைந்திருக்கு.
அதனால் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எதிர்நீச்சல் போட்டு வெல்லக்கூடியவங்க தான் அந்த துளாராசி என்பர்கள். இந்த காலகட்டத்தில் இந்த எதிர்நீச்சல் போட்டு வெல்லக்கூடிய அமைப்பு தான். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுகஸ்தானத்தில் சஞ்சாரமாக செய்கிறதுனால இந்த தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் உங்களை விட்டு விலக போது உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த மார்ச் மாதம் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மனதில் ஒரு குழப்பத்தோடு ஒரு தெளிவில்லாமல் இருந்த அந்த நிலை மாறி தெளிவோடு தைரியமாக ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க. அதனால் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில், வியாபாரத்தில் இந்த கடித போக்குவரத்து மூலிமா ஏதாவது ஒரு அனுகூலமான பலன் இந்த துளாராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலெல்லாம் கூட விரிவுபடுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளியூர் பயணங்கள் கொஞ்சம் அலைச்சலாக இருந்தாலும் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். மேல் அதிகாரிகள் மூலிமா ஏதாவது வருமானமோ அல்லது அவங்க மூலிமா ஒரு அனுகூலமான பலனோ இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன குழப்பங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் சரியாகும். நல்ல ஒரு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஒரு நபராக இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பர்கள் வரப்போறீங்க. கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்பட்டு ஒரு சிலர்லாம் பிரிஞ்சு கூட இருந்திருப்பீங்க. ஆனால் அவங்கெல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எதையுமே மனம் விட்டு பேசினீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. மனதுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா தான் அந்த பிரச்சனை பெருசாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஏற்படும். அதனால் மனம் விட்டு பேசுங்க. பிரச்சனையை உங்களால் சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள ஒரு நபராக இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பர்கள் வரப்போறீங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கூட கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு வருமானம், எக்ஸ்ட்ரா ஒரு வருமானமும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நீங்களே கூட பார்ட் டைமாக ஒரு சிலர் எக்ஸ்ட்ரா ஏதாவது பார்ட் டைமாக ஒரு ஜாப் செய்யலாம், அல்லது எக்ஸ்ட்ரா வீட்டில் ஏதாவது அடிஷ்னலாக இன்னொரு தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற உங்களுடைய மனைவியோ அல்லது உங்களுடைய மகனோ அல்லது மகளோ எக்ஸ்ட்ரா வருமானம் தரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். துளாராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைந்திருக்கு. மனதில் இருந்த அந்த குழப்பங்கள்லாம் நீங்கி நல்ல ஒரு தெளிவை எதிர்பார்க்கலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. எந்த காரியம் இழுபறியாக இருந்துச்சோ அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் சாதகமாக அமையும். வர வேண்டிய பணம் கரெக்டான டைமில் வரும். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பாராட்டுக்குரியதாக இருக்கும். நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் பக்கபலமாக இருப்பாங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்க எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த ஒரு வேலையை கூட ரொம்ப சுலபமாக முடிக்கக்கூடிய அந்த திறன் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பர்களுக்கு இருக்குது. அதனால் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள ஒரு நபராக இந்த காலகட்டத்தில் வளருவீங்க. உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பாராட்டுக்குரியதாக இருக்கும். அரசு மூலிமா எந்த காரியம் தள்ளி போயிட்டே இருந்ததோ அந்த காரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த துளாராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சரி, துளாராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுடைய ஆசிரியர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அப்படியே நடக்கிறது நல்லது. பாடங்களை படிக்கும்போது கூட ஏதாவது சந்தேகம் இருக்குது, டவுட் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்டயோ அல்லது உங்களுடைய குருமார்கள்கிட்டயோ உங்களுடைய பெற்றோர்கிட்டயோ உங்களுடைய மேலே இருக்கிற அண்ணன் தம்பி உறவுங்கிட்டே கேட்டு அதை தெளிவுபடுத்திட்டு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றியை வருகின்ற நாட்களில் இந்த துளாராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக அந்த மாணவர்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா உற்சாகம் தர மாதிரி கிரக அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது. அதனால் வெற்றிக்கான அந்த வழிகள் எல்லாமே உங்களுடைய கண்ணில் தென்படும். ஆனால் நீங்கள் தயங்கி நிற்பீங்க. நான் கரெக்டாக கேட்கறதுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் கேட்டு தெளிவுபடுத்திட்டு படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் வருகின்ற நாட்களில் நடக்கும். அதனால் தெளிவோடு மனநிலையோடு இந்த காலகட்டத்தில் படிங்க. நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். துளாராசியில் சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு. விரும்பிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீடு தேடி வரலாம். அதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும். அதனால் நல்ல ஒரு மகிழ்வான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. அதே மாதிரி ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. ஒரு சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரலாம். முறையாக யோகா பயிற்சி, தியான பயிற்சி இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இந்த தூக்கமின்மை பிரச்சனை சரியாகிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. அதனால் இந்த பயிற்சியெல்லாம் கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு. தாய்மாமன் உறவுகளால் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் இருந்தது இல்லையா, அந்த கருத்து மோதல்கள் இந்த காலகட்டத்தில் சரியாகும். ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் அனுசரணையாக போகிறது இந்த காலகட்டத்தில் இந்த சுவாதி
நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக இருக்கணும். அதே மாதிரி வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நேரம் தவறாமல் கரெக்டாக வேலையை செய்கிறதுக்கு பாருங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு வேலையுமே கரெக்டான டைமில் முடிச்சிக்கினாவே உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த விஷயம் தடைபட்டு நின்றுச்சோ அந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். மாணவர்களை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இதுவரை யாரெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாங்களோ அவங்களாம் உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டம். நல்ல ஒரு மனோபக்குவம் உள்ள ஒரு நபராக, நல்ல ஒரு தைரியம் உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் இந்த விசாகம் நட்சத்திரக்காரங்க வர போகிறீங்க. கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு இருந்தவங்க அந்த கடன்லேருந்து விடுவு காலம் கிடைக்க போகுது. வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து சுக்கிர பகவானை வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும்.